வணக்கம் நண்பர்களே. ஒரு நகரம் தன்னை சுற்றி எத்தனை நூற்றாண்டுகள் மாறினாலும், எத்தனை அரசுகள் வீழ்ந்தாலும் தன் ஆன்மாவை இழக்காமல் வாழ முடியுமா? ஆம், அப்படிப்பட்ட ஒரு மண்தான் மதுரை மாவட்டம். இது வெறும் கோயில் நகரம் அல்ல, வரலாறு உரையும் கருவூலம். ஒவ்வொரு கல்லும் பேசும், ஒவ்வொரு தூணும் கதை சொல்லும். இந்த பிரம்மாண்டமான பயணத்தில் மதுரையின் 3 முக்கியமான காலகட்டங்களை நாம் பிரித்து பார்க்க போகிறோம். தமிழின் தொட்டில், கட்டிடக்கலையின் உன்னதம் மற்றும் இன்றைய துடிப்புள்ள பெருநகரம். இது சாதாரண ஆவணப்படம் அல்ல, நீங்கள் அறியாத ஆழமான உண்மைகளை தேடும் தேடல். மதுரை என்பது ஒரு சவால். அதை எதிர்கொள்ள நீங்கள் தயாரா? வாருங்கள். முதலாவதாக தமிழின் ஆதி காலத்திற்குள் பயணிப்போம். மதுரை என்றாலே முதலில் நம் நினைவுக்கு வருவது அதன் தொன்மையும் இலக்கியமும் தான். மதுரையை அன்று இருந்த மாநகரம் என்றுதான் கூற வேண்டும். இங்குதான் தமிழின் 3 சங்கங்களும் நிறுவப்பட்டன. தமிழின் இலக்கணமும் இலக்கியமும் வாழ்வியலும் பிறந்தது இந்த வைகை நதிக்கரையில்தான். அகநானூரும் புறநானூரும் பிறந்த மண் இது. பாண்டிய மன்னர்கள் இங்கே தமிழை தங்கள் மூச்சாக கொண்டு ஆட்சி செய்தனர். மீனாட்சியம்மன் கோவில் உருவாவதற்கு முன்பே இந்த நகரில் வழிபாடும் வணிகமும் அறிவும் செழித்து வளர்ந்தது. அந்த காலத்து மதுரை ஒரு உலக பல்கலைக்கழகம். இங்கே வியாபாரிகள், கவிஞர்கள், தத்துவவாதிகள் அனைவரும் ஒரு கூடையின் கீழ் வாழ்ந்தனர். மதுரையின் புகழ்பெற்ற அங்காடி தெருக்கள் அக்காலத்திலேயே உலக புகழ் பெற்றிருந்தன. யவன நாட்டு கப்பல்கள் வந்து இறங்கிய துறைமுகம். இங்கே இருந்துதான் உலகின் மூலை முடுக்குகளுக்கும் வணிக பொருட்களை அனுப்பியது. மதுரையின் மற்றொரு பெருமை அதன் வைகை நதி. இலக்கியங்களில் வைகை வெறும் ஆறு அல்ல, அது நகரத்தின் உயிர்நாடி. ஆனால் சங்க காலத்திற்கு பிறகு மதுரை பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது. களப்பிரர்களின் வருகை, பல நூற்றாண்டுகள் நீடித்த இருண்ட காலம். அந்த காலத்தில் கூட தமிழின் தீபம் அணையாமல் பாதுகாக்கப்பட்ட மண் இது. அந்த இருண்ட காலத்தை தாண்டி மீண்டு வந்ததுதான் மதுரையின் 2வது அத்தியாயம். மதுரையின் வரலாற்றில் ஒரு பொற்காலம் என்றால் அது நாயக்கர்கள் ஆண்ட காலம்தான். மதுரை மீண்டும் எழுந்தது, ஆனால் முற்றிலும் புதிய வடிவத்தில். குறிப்பாக திருமலை நாயக்கர் ஆட்சியில் மதுரை ஒரு புதிய உச்சத்தை தொட்டது. இன்றைய மதுரை கோவிலின் பிரம்மாண்டமான வடிவம் அவர் அளித்த கொடை. அவர் ஒரு கோவிலை மட்டும் கட்டவில்லை, ஒரு கட்டிடக்கலை சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினார். கோவிலை சுற்றியுள்ள ஆவணி மூல வீதிகள், மாசி வீதிகள் என அனைத்துமே நாயக்கர்களின் நகர அமைப்பு கலையின் சான்றுகள். ஆனால் நாயக்கர் காலத்தில் மிக முக்கியமான அடையாளம் திருமலை நாயக்கர் மஹால். அதன் இந்தோ சராசனி கட்டிடக்கலை, அதன் பிரம்மாண்டமான தூண்கள் நம்மை வேறொரு உலகத்திற்கு அழைத்து செல்லும். அந்த தூண்களின் உயரம் அக்கால ஆட்சியாளர்களின் பெருமையை பறைசாற்றும். இங்கேதான் அவர்கள் தங்கள் அரசவையையும் நடத்தினார்கள், கலைகளை ஆதரித்தார்கள். நாயக்கர் காலத்தில் தான் மதுரை கோட்டையும் கட்டப்பட்டது. இன்று அந்த கோட்டை இல்லாவிட்டாலும் அதனை சுற்றியுள்ள தெருக்கள் இன்னும் கோட்டை வாசலின் நினைவை சுமந்து நிற்கின்றன. அவர்கள் கட்டிய பல மண்டபங்கள், குளங்கள் இன்றும் மதுரையின் நீர்வள ஆதாரமாக இருக்கின்றன. உதாரணமாக வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் இன்றளவும் நாயக்கர் கால நீர்வள மேலாண்மைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த காலகட்டத்தில் மதுரையின் கோவில்கள் கலைகளில் மையமாக மாறின. நடனம், இசை, சிற்பக்கலை என அனைத்தும் செழித்தோங்கின. நாயக்கர் காலத்தின் இறுதியில்தான் ஆங்கிலேயர் ஆதிக்கம் மெதுவாக தொடங்கியது. ஆயினும் அவர்களின் கட்டிடக்கலையின் முத்திரைகள் இன்றும் நம்மை பிரமிக்க வைக்கின்றன. காலத்தின் ஓட்டத்தில் சங்கம் அமைத்த தமிழ், நாயக்கர் கட்டிய கட்டிடங்கள் இவற்றையெல்லாம் தாண்டி மதுரை ஒரு புதிய அடையாளத்துடன் நிற்கிறது. இன்று மதுரை தமிழ்நாட்டின் முக்கிய வணிக மையங்களில் ஒன்று. இந்த நவீன மதுரையின் உயிர்நாடி அதன் மக்கள். அவர்களின் குதூகலம், அவர்களின் விருந்தோம்பல், அவர்களின் துடிப்பான பேச்சு, இவைதான் மதுரையின் உண்மையான அழகு. இன்றும் காலை 4 மணிக்கே கோவில் திறப்பதும், பட்டிமன்றங்கள் நடப்பதும், ஜல்லிக்கட்டு போன்ற பாரம்பரிய வீர விளையாட்டுகள் நடப்பதும் மதுரையில்தான். மதுரை தன் கலாச்சாரத்தை இழக்கவில்லை என்பதை காட்டுகிறது. நவீன மதுரையில் நாம் மறக்கக்கூடாத மற்றொரு அம்சம் அதன் உணவு. ஜிகர்தண்டா முதல் பரோட்டா வரை மதுரை உணவு பிரியர்களுக்கு ஒரு சொர்க்கம். பழைய மற்றும் புதியவை இங்கே இணைகிறது. ஸ்மார்ட் சிட்டியாக மாறும் இன்றைய மதுரையில் பழமையான வீதிகள் நவீன வர்த்தக மையங்களுடன் கைகோர்த்து பயணிக்கின்றன. பழமையான கோவிலின் அருகில் உலகத்தரமான கல்லூரிகளும் ஆய்வு மையங்களும் உருவாகி வருகின்றன. மதுரை வெறும் வழிபாட்டு தலமாகவோ வரலாற்று சின்னங்களின் குவியலாகவோ மற்றும் நின்றுவிடவில்லை. அது இளைஞர்களின் நம்பிக்கை, தொழிலாளர்களின் உழைப்பு மற்றும் தமிழ் மரபின் காவலனாக உயர்ந்து நிற்கிறது. மதுரை மாவட்டத்தில் உள்ள கிராமங்கள் கூட இன்று நவீன விவசாயம் மற்றும் தொழில்துறையில் முன்னோடியாக இருக்கின்றன. இந்த மண்ணின் மனிதர்கள் கொடுத்த உழைப்பும் அவர்களின் விட்டு கொடுக்காத மனப்பான்மையும் தான் இன்று மதுரை ஒரு மாபெரும் மாநகராக மிளிர காரணம். நண்பர்களே, நாம் 3 காலங்கள் கடந்து 1000 ரகசியங்களை இந்த சிறிய நேரத்தில் கண்டறிந்துள்ளோம். சங்க தமிழின் அறிவியல் தொடங்கி
நாயக்கர் காலத்தின் கட்டிடக்கலை பிரமிப்பில் வளர்ந்து இன்றைய இளைஞர்களின் நம்பிக்கையாக உயர்ந்து நிற்கிறது மதுரை. ஒரு நகரம் தன்னுடைய கடந்த காலத்தை சுமந்து கொண்டு அதே சமயம் நவீன உலகத்தை நோக்கி வேகமாக பயணிப்பது எவ்வளவு பெரிய வரம். மதுரை என்பது வெறும் மாவட்டத்தின் பெயர் அல்ல, அது தமிழ் கலாச்சாரத்தின் தலைநகரம். அந்த பயணத்தை நீங்கள் முடித்திருக்கலாம், ஆனால் மதுரை குறித்த உங்கள் தேடல் இங்கே தொடங்குகிறது. நீங்கள் இந்த மாபெரும் வரலாற்றின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். இந்த வீடியோ உங்களை மதுரைக்கு நேரில் அழைத்துச் சென்றிருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய தேடலுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் இப்ராஹிம். இது உங்கள் தமிழ் சக்சஸ் எக்ஸ்ப்ளோரர். நன்றி, வணக்கம்.